அம்மா 7 ஊர் காளியருக்கும் 10 ஊர் காளியருக்கும் தங்க எழுத்தாணை கொண்டு தாழ பண ஓலையில லிகித எழுதினாலாம். என்னன்னா பங்குனி மாதம் இன்றைய தினத்திலே அமாவாசைக்கு முன்னாலே பதிவிலக்கு பங்குனி அமாவாசை தினத்தில் மயான கொள்ள இந்த விழாவில் 33 கோடி தேவர்களும் 10 காளியர்களும் 7 காளியர்களும் வந்து பதிமேடை அமரணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எல்லாருக்கும் தங்க எழுத்தாணி கொண்டு தாழே பண ஓலையில லிகித எழுதினாலாம். எப்படி தெரியுமா? ஏன்னா அம்மா நீ எழுதினாலாம் தூதோல இரண்டாவது கடவுள் நாவுக்கரசி, சொல்லுக்கரசி, கலைக்கரசி, கலைக்கெல்லாம் அரசியாக கல்விக்கு அரசி சாரதா தேவி. போட்டுக்கிற பூஜை உனக்கு சந்தோஷம், எந்த குறை இல்லாத நடத்தி கொடுக்குறீங்களா? இந்த பூஜையை நினைச்சு ஒரு நிமிஷம் ஆடின விளக்க அழகா நிறுத்தி பூஜை ஏற்படா அப்படியே சடசடன்னு கொடுத்தாய். நில்லுமா, அப்படிலாம் சாயக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க பின்னாடி நிக்கிற எல்லாருமே யூடியூப்ல போறதுனா என்னது? யூடியூப்ல போறது. சரி போடு. இல்ல கீழே உட்காந்து அப்படியே நில்லுமா, நில்லு ஒரு நிமிஷம் நில்லு. கீழே உட்காந்து விடு, நீ எது வேணாலும் போடு. இல்ல கீழே உட்காந்து நில்லம்மா பெற்றவாளே. கலைமகள் அழகாக பதிமேடை வந்து காட்சி தந்த போது 3வது கடவுள் யார் வரணும்னா முத்தமிழுக்கும் அதிபதியான முருகப்பெருமா வள்ளி தெய்வயானோட புள்ளி மயில் மீதில் ஏறி எப்படி பவனி வர்றாருன்னா அந்த பறக்கும் மயில் பறக்கும் ஐயா வேணா வேணா சாமி என்பவனா காமாட்சி கைவிலக்கில் எழுந்திடையா கொஞ்ச நேரம். யாரு பத்தியா? முத்தமிழுக்கு அதிபதியான முருக பெருமான் கந்த கடமை கதிர்முக வேற சூர சம்மானம் அப்படி சொல்லக்கூடிய எங்க அப்பா முருக பெருமான் பாத்தியா? கூப்பிடாத முன்னே அழகா ஏந்து நிக்கிறார் பாரு. நீ வந்த வேலை விளங்கக்கூடிய முத்தமிழுக்கு அதிபதியான முருகப்பெருமான் பதிமேடை வந்து அழகாக காட்சி தந்த போது 4வது கடவுள் யாருன்னா மாதவ, யாதவ, ஹரிஹரி, முகுந்த, பாண்டுரங்க, ஜனார்த்தன, கோபால, கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் வரணும். அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி 8, தொடாதவங்க 1000 கோபுரிஷிகள். அவர் இந்த மனைவிமார்கள் 8 பேர் யார் யாருன்னா நங்க, மங்க, ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாளு, லட்சுமி, பாமா, ருக்மணி என்று சொல்லக்கூடிய 8 சமேதமார்கள். 8 பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம திருப்பதி மலைக்கு எப்படி போனாரா தெரியுமா? ஐயா தப்படிக்கோ தரணையா போறங்க மண்டபமா ஆடி வரா இருங்க
அல்லவோ